அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம ஃபஸ்ட் இயர் கிதாபில் சட்டங்கள் மசாயில்ல நம்ம நோன்புடைய சட்டத்திட்டங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் நோன்பின் சிறப்புகள், நோன்பின் சட்டங்கள், நோன்புடைய முஸ்தஹபான விஷயங்கள், நோன்பை முறிக்கக்கூடிய அல்லது முறிக்காத காரியங்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து முக்கியமான ஒரு 2 சட்டங்களை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் குற்ற பரிகாரம் எப்போது வாஜிபாகும். பாடம் 35 பேஜ் நம்பர் 145. குற்றப்பரிகாரம் எப்போது வாஜிபாகும். அதாவது ஒரு நோன்பு விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, அந்த சூழ்நிலைகளும் பொழுது குற்றப்பரிகாரம்ங்கிறது என்னது? கஃபாரா. அதாவது வேண்டுமென்றே சில நேரம் விடக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கஃபாரா கொடுக்கணும். அது எப்போ வாஜிபாகும், எப்போது நமக்கு கடமையாகும் அப்படிங்கிற ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம இந்த சட்டம் ஆரம்பிக்குது. பாருங்க, 3 காரியங்களால் நோன்பை கலா செய்வதுடன் குற்ற பரிகாரமும் வாஜிபாகும். அதை நம்ம நோன்பை கலாவும் செய்யணும், கஃபாராவும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஈட்டு தொகை கொடுத்தே ஆக வேண்டும். 1, ரமதான் மாதமாக இருக்க வேண்டும். அதாவது அந்த நோன்பு ரமதானுடைய நோன்பாக இருக்கணும். அதுக்கு தான் கலாங்கிறது இருக்கும், கஃபாராங்கிறது இருக்குது. மற்ற சுன்னத்தான நஃபிலான நேர்ச்சையான நோன்புகளுக்கு கலாவும் கிடையாது, கஃபாராவும் கிடையாது. அப்போ 1, ரமலானுடைய ஃபர்லான நோன்புகளை நோக்கக்கூடிய மாதமாக இருக்க வேண்டும். 1. 2வது, நோன்பு வைத்த பிறகு தகுந்த காரணமின்றி நோன்பை முறிப்பது. தகுந்த காரணம்னா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் இனிமே படிக்க போகிறோம். இனிமே படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ தகுந்த காரணமின்றி நோன்பை முறிப்பதின் மூலம் நமக்கு கலாவும் ஆயிரும், அதே போல குற்ற பரிகாரம் நமக்கு வாஜிபாகிவிடும். 2வது, இதுல இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. நோன்பு ஞாபகம் இருப்பதுடன் உடலுறவு கொள்வது அல்லது பொதுவாக மக்கள் உணவாக உண்ணும் பொருட்களை உண்டு விடுவது. அப்படி மக்கள் பொதுவாக உண்ணாத பொருட்களை உண்டு விட்டால் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் கஃபாரா வாஜிபாகாது. உதாரணமாக கற்கள், மண், காகிதம் போன்றவை இதெல்லாம் நம்ம தெரிந்தே சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அது என்ன ஆயிரும்? நோன்பு முறிஞ்சிரும், அது கலாவாக மாறும். ஆனால் என்ன செய்யாது? கஃபாரா வாஜிபாகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சரி, இது 2வது விஷயம். இதில் சட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு மசாலா, ஒரு நோன்பாளி மறதியாக சாப்பிட்டு விட்டார். பிறகு நோன்பு முறிந்து விட்டது என எண்ணி மேற்கொண்டும் சாப்பிட ஆரம்பித்து விட்டார். இப்போது அவரது நோன்பு முறிந்துவிடும், ஆனால் கஃபாரா வாஜிபாகாது. சரியா? நம்ம மறந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நோன்பு நம்ம என்ன செய்யணும்? கண்டினியூ பண்ணணும். அப்படியே என்ன செய்யணும்? தொடரணும். அதை தொடர்றதை விட்டுட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படியே மறுபடியும் சாப்பிட்டோம் அப்படின்னா நோன்பு முறிஞ்சிடும், ஆனால் அதுக்கான கஃபாரா கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 காரியம். 3வது அதில் இன்னும் இருக்கோ கவனிங்க, நான் சொல்கிறேன். நோன்பின் கஃபாரா, என்ன கஃபாரா கொடுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லிட்டா, இருந்தாலும் இதை நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. 1, ஓர் அடிமையை விடுதலை செய்வது. 2, அடிமையை விடுதலை செய்ய இயலவில்லையானால் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோற்பது. அதற்கும் இயலவில்லையானால் 60 ஏழைகளுக்கு 2 வேளை வயிறார உணவு கொடுப்பது. ஆமாம், அல்லது ஒவ்வொரு ஏழைக்கும் சதகத்துல் ஃபித்ர் அளவு, அதாவது 1.25 கிலோ அல்லது அதன் கிரயத்தை கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த கஃபாராவை நமக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறான். சரிங்களா? அதுக்கப்புறம் எச்சரிக்கை பாருங்க. ரமலான் மாதத்தில் ஒரு பெண்ணின் நோன்பு முறிந்து விட்டால் அவர் மாலை வரை, இதுதான் இல்லைன்னு சொன்னோம், இதை நம்ம அடிச்சிடணும். ஒரு வாசிக்கத்தான் நான் செய்கிறேன். அவர் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருப்பது வாஜிபாகும். அவ்வாறே ஒரு பயணி பகலில் தமது ஊர் திரும்பினாலும் அல்லது பருவமடையாத ஒரு சிறுமி பருவமடைந்து விட்டாலும் அல்லது தங்கடவாதியின் தங்கடம் நீங்கி போனாலும் இத்தகையவர்கள் மாலை வரை நோன்பாளியை போன்றே உண்ணாமல் பருகாமல் இருப்பது வாஜிபாகும். இதெல்லாம் கிடையாது. சரியா? சரி, ஓகே. அப்போ இதுதான் கஃபாராவுக்கான பொருட்கள், இதுதான் கஃபாராக்கான செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதன் அடிப்படையில்? இந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இவ்வளவு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்க மாட்டான். கஃபாரா கொடுங்க அப்படிங்கிறத சொல்லுவான், ஏழைகளுக்கு உணவளிங்கன்னு சொல்லுவான். ஆமாம். அப்போ இது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நபி தோழர் வருவார்ல ரசூலாட்ட
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவை பற்கள் தெரியும் அளவுக்கு என்ன செய்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இந்த கஃபாரா என்ன செய்து நமக்கு சொல்லப்படுது. அந்த நபித்தோழர் என்ன செய்வார், ஹலக்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். என்ன தவறு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம் நான் என்னோட மனைவியோடு நான் சேர்ந்துட்டேன் நோன்பு இருக்கக்கூடிய நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஞாபகம் இல்லாமல் வேண்டுமென்று, சரியா, அதனால தான் கஃபாராவாகுது, சரியா. அப்போது இப்படி ஆனதுக்கப்புறம் நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட வரும் பொழுது, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு கஃபாரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு முதல் இதுதான் சொல்கிறாங்க. ஒரு அடிமையை நீங்கள் விடுதலை செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் எனக்கு அக்கபாங்கிற இந்த இது இருக்கே தவிர அடிமைக்கெலாம் என்கிட்ட இல்லை, பிடரி தான் என்கிட்ட இருக்குது. அக்கபாங்கிறது இதுக்கு நிறைய சொல்லுவாங்க, அடிமைக்கு சொல்லுவாங்க, அதே போல் பிடரிக்கு சொல்லுவாங்க. அதனால அதுதான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ரெண்டாவது ரசூல்லா சொல்லுவாங்க, அப்படியா சரி ஒரு 60 நோன்புகளை நீங்கள் நோன்பு வச்சுருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தான் ஒரு நோன்புக்கே இந்த பாடுபட்டுட்டேன், 60 நோன்புக அப்படின்னு சொன்னால் என்னால் வைக்க முடியாது, என்னால் இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மூன்றாவது சொல்லுவாங்க, அதுக்கும் இயலனா 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மதீனத்து வீதியில் என்னை விட ஏழைகள் யாருமே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ ஓரமாக கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சிருங்க, உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஒரு பெண்மணி ஒரு கூட நிறைய பேரித்தப்பழம் கொடுப்பாங்க. அப்போ இதை நீங்கள் போய் என்ன செய்யுங்க, 60 ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மதீனத்து வீதியில் நான் தேடி பார்த்துட்டேன், இந்த தேவை உடையவர்கள் என்னை விட யாருமே இல்லை, அதனால் இதை நானே வச்சுக்கிறட்டுவா அப்படின்னு சொல்லும்போது ரசூல் என்ன செய்வாங்க, ரொம்ப சிரிச்சிருவாங்க. கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு ரசூல்லா சிரிச்சிருவாங்க. அதனால் இந்த கஃபாரா என்பது ஒரு நோன்பை விட்டால் இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அதுவும் முடியலை அப்படின்னா ஒரு ஏழைகளுக்கு சதக்கத்துல் ஃபித்ர் அளவு 1.25 கிலோ அல்லது ஒரு கிரயத்தை நாம் என்ன செய்யணும், அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் கொடுத்து விட வேண்டும். இது எப்போ வேண்டுமென்றே நோன்பு விட்டால் கலாவும் செய்யணும், கஃபாராவும் கொடுக்கணும், சரியா. ஆனால் ஷர்த்தின் அடிப்படையில் நிபந்தனையின் அடிப்படையில் நோன்பு விட்டோம் அப்படின்னா அதுக்கு கஃபாரா கிடையாது, கலா மட்டும்தான் உண்டு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். சரி, இதில் கேள்விகள் பாருங்கள். கஃபாரா எப்போது வாஜிபாகும் அப்படின்னு சொல்லும்போது, ரமலான் மாதமாக இருக்க வேண்டும், ரமலான் மாத நோன்பாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த நோன்பு வைத்த பிறகு தகுந்த காரணமின்றி நோன்பை முறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிளோடு இன்ஷால்லா எழுதிக்கோங்க. மசாலா மட்டும் வேண்டாம், இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. மூணாவது இன்ஷால்லா நான் சொல்கிறேன், சரிங்களா. இது 3 கொடுத்துருக்காங்க, 2 தான் இருக்குது. மூணாவது என்னங்கிறத நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுவோம் இன்ஷால்லா. 2 பாயிண்ட்டு அதில் உதாரணத்தோடு, சட்டம் வேண்டாம், மசாலாவை தவிர்த்து விட்டு மேலே இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்டை மட்டும் குறிச்சிக்கோங்க. இதுதான் கஃபாரா வாஜிபாகும். ரெண்டாவது, நோன்பாளி காகிதத்தை சாப்பிடுவதால் கஃபாரா வாஜிபாகாது. வாஜிபாகுமா அப்படி கேட்கும்போது இந்த மசாலாவை எழுதணும், சரி, அதில் இருக்க உதாரணம் எழுதணும்னு. அப்படி மக்கள் பொதுவாக உண்ணாத வாஜிபாகாதுன்னு அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடணும், அவ்வளோதான். நோன்பின் கஃபாரா என்ன? ஃபஸ்ட்டு ஒன்று நோன்பின் கஃபாரான் இருக்குல்ல, இல்லை ரெண்டாவது கொஸ்டினுக்கு அவ்வளோதான், வாஜிபாகாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, சரியா. 1 வேர்டு தான், வாஜிபாகுமா ஆகாதானா, வாஜிபாகாது, அவ்வளோதான். அதுக்கு டீட்டெயில்ஸ்லாம் எழுத முடியாது. நோன்பின் கஃபாரா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த 4 விஷயத்தையுமே இன்ஷால்லா என்ன செஞ்சுக்கிறணும், எழுதிக்கிறணும். அடிமை உரிமை விடுதல், 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கிறது, 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது சதகத்தில் ஃபித்ரான அளவு உணவோ அல்லது கிரயத்தையோ கொடுப்பது. இந்த 4 விஷயமும் நோன்பின் கஃபாராவாகும் அப்படிங்கிறத எழுதிடணும். சரி, அது கீழே இருக்கிறத எச்சரிக்கை அடிச்சாச்சுல, ஆமாம் அது வேண்டாம். குறிச்சாச்சா? எல்லா கொஸ்டின் குறிச்சாச்சுல? ஆமாம் அது வேண்டாம். அது நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். அது என்னன்னா, நமக்கு எப்போ நோன்பு இல்லையோ அப்போ இருந்து நம்ம என்ன செய்யலாம், நோன்பு முறிஞ்சிடுச்சு, அது நம்ம வீணாக உண்ணாமலும் பருகாமலும் இருந்தால் எந்த இதுவும் கிடையாது. அதனால நம்ம எப்பொழுதும் போல் சாப்பிட்டுக்கிறலாம். ஆமாம் அது உண்டு, கதாவாயிடும், அந்த நோன்பு கதாவாயிடும். அக்கா இஃப்தார் இல்லை, நானா போன வாரமே சொன்னோம்லண்ணா, அதாவது இஃப்தாருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம இஃப்தார் டைம் நமக்கு தெரியும், நாம் நினச்சிட்டு இருக்கோம் 6:30 வரைக்கும் இஃப்தார்ன்ட்டு, ஒரு 6:20 வரைக்கும் உங்களுக்கு நோன்பு இருக்குது அப்படின்னா நோன்பு நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்,
திறந்துக்கிறலாம், அது வந்து நமக்கு கலாவாகாது. இதே இது 6 மணிக்கு நமக்கு என்ன ஆச்சிடுச்சு, நோன்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கலா, அவ்வளோ கலா. ஆமாம். அதே இது நம்ம மதிய நேரமோ இல்லை அதுக்கு முற்பகல் நேரமோ லுஹாவுடைய நேரத்துலேயும் நமக்கு வந்து நோன்பு இல்லைன்ட்டு ஆகும் பொழுதும் அந்த நாள் ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய வேண்டாம், பட்னியாக இருக்க வேண்டும். சரியா? அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டங்களை நம்ம பின்பற்றி கொள்ள வேண்டும். அது நீங்கள் பட்னியாக இருந்தாலும் கூட அது கலாவை தான் எடுத்து வைக்கணும். நீங்கள் அந்த நோன்பை கண்டிப்பாக என்ன செய்யணும், கலாவாக எடுத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். சரி.